நல்லவன்றதுக்கு யார் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்தது? அதனால தான் சொல்கிறேன், நல்லவனாகவும் இருக்காதீங்க, கெட்டவனாகவும் இருக்காதீங்க, நியூட்ரலாக இருந்துட்டு போயிருங்க. நியூட்ரலாக இருந்தீங்கன்னா எதுவுமே வலிக்காது. நியூட்ரலாக இல்லை என்றால் நிச்சயமாக அனைத்தும் வலிக்கும். புருஷன் இப்படி பண்ணால் ஏன் கோவம் வருது? ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க நம்புறீங்க, அவரால் கரெக்டாக இருக்க முடியல. கரெக்டாக இருக்க முடியாது, அதுக்காக கரெக்டாக இருக்காமையே போயிருன்றது கிடையாது. அட்வைஸ் பண்ணணும், உபதேசம் பண்ணணும், இதெல்லாம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லணும், நீங்களும் மாற்றிக்கணும். இப்படி ஈக்குவல் எஃபோர்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈக்குவலாக எல்லாமே மேனேஜ் ஆகிடும். நீங்கள் உங்கள் புருஷனவோ பொண்டாட்டியோ ஹீரோ அல்லது ஹீரோயின் மாதிரி பார்க்குறீங்க. இது எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அவங்களால அதை மாற்றிக்க முடியாது. லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தான். எஸ் ஆர் நோ? ட்ரையல் பண்ணுறீங்க, எரர் வரும், எரரை சரி பண்ணுவீங்க, மறுபடியும் ட்ரையல் பண்ணுவீங்க, மறுபடியும் எரர் வராதா? வருமா வராதா? அதில் வராது, வேறு எதுலையாவது வரும், அப்படித்தானே? மறுபடியும் அதை கிளியர் பண்ணுவீங்க, மறுபடியும் ட்ரையல் பண்ணுவீங்க, அப்புறம் எங்கே எரர் வரும்? அதில் வராது, வேறு இதில். முட்டா பையனுக்கு தான் ஒரே இடத்துல எரர் வந்துக்கிட்டே இருக்கு. கிறுக்கு பையன் பைத்தியாரனுக்கு தான் ஒரே இடத்துல எரர் வரும். ஏன்? அவன் சரியாக அந்த இடத்துல லெசனை லேர்ன் பண்ணி அதை சரி பண்ணலன்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி சாகிற வரைக்கும் இந்த ட்ரையல் அண்ட் எரர் இருக்கும். நீங்கள் உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ இப்போ என்ன சொல்கிறீங்க? ஏன் மாறவே மாட்டீங்கன்றீங்க. எப்படிங்க மாறுவாங்க? உடனே எப்படிங்க மாறுவாங்க? இட் வில் டேக் மோர் டைம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நீங்கள் லிபரேஷன் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் மாறுவாங்க. இருக்க பிடிச்சிங்கன்னா எப்படி சீக்கிரமாக மாறுவாங்க? மாறுவாங்களா? நீ மாற்றி காட்டுங்க, மிரட்டி அதட்டி ஒருத்தனை மாற்றி காட்டுங்க, நான் எப்படி மாறுறான்னு பார்க்குறேன்.